எக்ஸலண்ட். இப்போது கிராப்பிங் அண்ட் இமேஜ். கிராப்பிங் அப்படின்னா என்ன? நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜில் ஒரு செலக்டட் பார்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா சூஸ் பண்ணி நம்மளுடைய டாக்குமெண்ட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கு பல மெத்தட் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா கிராப்பிங். ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி நம்மளுடைய டாக்குமெண்ட்டுக்குள்ளார கொண்டு வரலாம். சரி, இப்போது என்ன பண்ணலான்னா, ஓகே, இது ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிராப். இங்கே ஒருத்தருடைய இமேஜ் இருக்குது. இப்போ இந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு டாக்குமெண்ட்டில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த ஏரியாலாம் வேண்டாம், இவர் இருக்கிற ஏரியா மட்டும்தான் எனக்கு செலக்ட் பண்ணும். நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ரீசைஸ் பண்ணலை, அதுக்கு பதிலாக ஒரிஜினல் இதில் நம்ம என்ன பண்ணுறோம், வேணான்ற ஏரியாவை ட்ரிம் பண்ணுறோம், அவ்வளோதான். அது மட்டும் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னா கிராப் டூல் யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த கிராப்புக்கு சி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கிராப் டூல். சி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் இந்த டூல்ஸ் வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டூல் தான் என்னென்னா கிராப் டூல். இந்த கிராப் டூல் அப்படின்னு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளேயில் வந்துடும். இது என்ன அப்படின்னா ஒரு கேமரான்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இதில் நம்ம எந்த ஏரியாவை நம்ம இப்போ எனக்கு வந்து முன்னாடியே தெரியுது, எனக்கு இந்த சைஸில் தான் வந்து ஒரு இமேஜ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் அந்த சைஸை நான் இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை அந்த சைஸில் ஃபிட் ஆகிற மாதிரியான ஒரு ஏரியாவுக்கு நான் கொண்டு வரலாம். பாருங்கள், ஓகே, இது பத்தாது, ஓகே, நான் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இது கிராப் சைஸ். கிராப் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு விண்டோ மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த விண்டோக்குள்ளார என்ன இருக்கோ அது மட்டும்தான் எனக்கு செலக்ட் ஆக போகுது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். எகெயின் அங்கே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரொப்போர்ஷனேட்டாக ரெண்டு சைடும் பெருசாகும். ஓகே, ஓகே, இந்த மாதிரி நாம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஏரியாவில் ஒரு போர்ஷன் கட் பண்ணோம், ஆனால் கட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன போட்டிருக்குன்னா ஒரிஜினல் ரேஷியோ என்ன இருக்கோ அந்த ரேஷியோ, இந்த விட்த்துக்கும் ஹைட்டுக்கும் உள்ள ரேஷியோ வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறக்கூடாதுன்னு இங்கே இருக்குது. அதுக்கு பதிலாக அன்கன்ஸ்ட்ரைன்டுன்னு கொடுத்துட்டுனா எனக்கு வேணுங்கிற ஏரியாவை நான் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த என்டையர் ஃபோட்டோவுமே அந்த என்டையர் இமேஜுமே இதுக்குள்ளார ரெடியூஸ் ஆகிடுது. இப்போது இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா இப்போ பாருங்கள், நான் வந்து கிராப் டெஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். பாருங்கள், ஸோ நார்மலாகவே என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் நிறைய பண்ணுவோம். ஒரு ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோவில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதில் ஃபர்தராக எதுவும் ஃபைன் டியூன்லாம் நிறைய பண்ண வேண்டியிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக்ரவுண்ட்லாம் எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதில் நம்ம பண்ணிக்கலாம். பட் கிராப்பிங் அப்படின்னா இதுதான் கான்செப்ட். இப்போது இது பண்ணிட்டேன். சரி, இப்போ அந்த கிராப்பிங்க்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த கிராப்பிங் சைஸ் வந்து இந்த ட்ராப் டவுனில் இருக்குது. பாருங்கள், இது ஸ்கொயராக வேணுமா, கிராப் சைஸை ரெடி பண்ணிவிட்டு தென் இங்கே மூவ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ மூவ் ஆகும், கிராப்பிங் விண்டோ வந்து மூவ் ஆகாது. நம்ம ஃபோட்டோவை நம்ம எந்த ஏரியா கவர் ஆகணுமோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இந்த இதுக்கு பேர் ஓவர்லேன்னு பேர். இப்போ அந்த கட்டம் தெரியுது இல்லைங்களா, இப்போ 3x3 கட்டமாக தெரியுது, அதுக்கு பேர் என்னென்னா ஓவர்லேன்னு பேர். இந்த இன்டர்னலாக இருக்குது பாருங்கள் அது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெவர் ஷோ ஓவர்லே அப்படின்னா நடுவில் அந்த கட்டம் நமக்கு தெரியாது. இந்த ஓவர்லே எதுக்காக அப்படின்னா செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த மாதிரி 3x3 கட்டம் இருக்குது, இதுக்கே என்ன பண்ணலாம், நம்ம டிஃப்ரெண்ட் மாடலில் நம்ம அந்த ஓவர்லேவை மாற்றிட்டு நமக்கு வேணுங்கிற ஏரியாவை ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள். ஸோ எந்த மாடலில் நமக்கு வேணுமோ அந்த மாடலை வச்சுக்கிட்டு நம்ம சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஏரியாவை சூஸ் பண்ணி நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். அது இந்த இடத்துல இருக்குது. இங்கே டெலீட் கிராப்டு பிக்சல்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோவை என்ன பண்ணுறேன்னா, ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோவை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ சின்னது பண்ணுறேன். சின்னது பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா என்ன ஆகுனா, இந்த ஒரிஜினல் ஃபோட்டோவில் இருந்த இந்த ஏரியாவை பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணணுன்னு அர்த்தம். அப்போ இன்னொரு முறை நான் மறுபடியும் கிராப்பிங் செலக்ட் பண்ணால் இது மட்டும்தான் இங்கே இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு வேலையும் பண்ணலாம். கண்ட்ரோல் ஆல்ட் இசட். ஓகே, இந்த இடத்துல டெலீட் கிராப்டு பிக்சல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு வேணுங்கிற ஏரியாவை சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போது ஓகே கொடுத்துட்டேன்னா, இப்போ மறுபடியும் கிராப்பிங் போனேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரிஜினல் ஃபோட்டோ எனக்கு இருக்கும். நான் எப்போ வேணாலும் என்னுடைய செலக்டட் ஏரியாவை நான் இங்கே மாற்றிக்க முடியும். அந்த மாதிரியான ஆப்ஷன் தான் என்னென்னா, இந்த டெலீட் கிராப்டு பிக்சல்ஸை வேண்டாம், எனக்கு டெலீட் பண்ண வேண்டாம், ஒரிஜினல் இருக்கணும், நான் எப்போ வேணாலும் மைண்டை மாற்றிட்டு நான் ஏரியாவை நான் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது இது பண்ணிக்கலாம். சரி, இது வந்து ஸ்ட்ரெயிட்டன் ஒன்று இருக்குது. இப்போ ஸ்ட்ரெயிட்டன் அப்படின்னா, நம்ம ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜை ரொட்டேட் பண்ணுறதுக்கு பதிலாக அவனே ரொட்டேட் பண்ணி கொடுப்பான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது இருக்குது, இதில் ஸ்ட்ரெயிட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எது ஸ்ட்ரெயிட்டு, இதுதான் எனக்கு ஸ்ட்ரெயிட்டு அப்படின்னா அப்படி கிளிக் பண்ணோன்னா என்ன ஆகும் பாருங்கள், நம்மளுடைய இது வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணி ஒரு கோடு மாதிரி போட்டோம்னா போதும். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய ஃபோட்டோவை ஸ்ட்ரெயிட் பண்ணி கொடுத்துரும். நம்ம ரொட்டேஷன் ரொம்ப ஈஸி. இது இல்லாமல் நம்ம இப்படியும் ரொட்டேட் பண்ணுறதும் நம்ம பண்ணிக்கலாம். பட் என்னென்னா, ஏற்கனவே ரெஃபரன்ஸாக இந்த மாதிரி ஹரிசான்டல் லைன் மாதிரி ஒரு இது இருக்குது. என்னால் அதுக்கு மேலே ஒரு கோடு போட முடியும்னா ஸ்ட்ரெயிட்டன் யூஸ் பண்ணி இம்மீடியட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கரெக்டாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணோம்னா கிராப் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் கிராப் ஆகிடுச்சுன்னா நம்ம இதை நமக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு அதை ஃபர்தராக ஃபைன் டியூன் பண்ணுறதுலாம் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 4-5 இமேஜ் எடுத்து வேணுங்கிற ஏரியாவை கிராப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸ்க்கு வாங்க. தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.